ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தமிழக அரசு தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு புதிய அப்டேட் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இந்த ரேஷன் அட்டைதாரருக்கு பார்த்திங்க அப்படின்னா மாதம் மாதம் 2500 கிடைக்க போகுது. அது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கணும், அதற்கு நீங்கள் என்ன செய்யணும், என்ன அப்டேட் பண்ணணும், என்னென்ன யார் யாரெல்லாம் இதை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மாதம் மாதம் 2500 கிடைக்கும். யாரெல்லாம் இதை அப்டேட் பண்ணாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் 2500 கிடைக்காது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது, மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடியவர்களுக்கு கிடைக்குமா, எந்த வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த 2500 கிடைக்கும், எப்போ இருந்து இந்த 2500 நம்மளுடைய அக்கௌண்ட்டில் ஏறும், இதற்கு நீங்கள் என்னென்னலாம் செய்யணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதுதான் முதல் தடவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போனா தான் கவர்மெண்ட் சம்மந்தமான ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனடியாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கும் நடுத்தர குடும்பங்களுக்கும் ரேஷன் திட்டம் பெரிய உதவியாக இருக்கிறது. ரேஷன் திட்டத்தின் கீழ் பயனாளர்களுக்கு ரேஷன் பொருட்கள் குறைந்த விலையில் வழங்கப்படுகின்றன. சில பொருட்கள் இலவசமாகவும் கிடைக்கின்றன. இது மட்டுமல்லாமல் அரசின் மற்ற திட்டங்களின் கீழ் நிதி உதவியும் வழங்கப்படுகிறது. அதற்கு ரேஷன் கார்டு என்பது மிக மிக முக்கியமானது. ஓகே, இதில் எந்த வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த 2500 பணம் கிடைக்க போகுது, அதற்கு நீங்கள் என்ன மாதிரியான அப்டேட் எல்லாம் பண்ணியிருக்கணும், குறிப்பாக உங்களுடைய ரேஷன் கார்டில் என்ன அப்டேட் பண்ணியிருக்கணும், உங்களுடைய ஆதார் கார்டு மற்றும் உங்களுடைய பாஸ்புக்கில் என்னென்ன அப்டேட் எல்லாம் பண்ணியிருக்கணும் அப்படின்றத நம்ம வரிசையாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா KYC அப்டேட், அதாவது ரேஷன் கார்டுதாரர்களுக்கு அனைவரும் தங்களுடைய ரேஷன் கார்டில் KYC சரிபார்ப்பை செய்து முடிப்பது அவசியம். இந்த செயல்முறையை முடிக்காவிட்டால் ரேஷன் பொருட்கள் கிடைப்பது நிறுத்தப்படலாம். எனவே உடனடியாக ரேஷன் கார்டில் இந்த அப்டேட்டை முடிக்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. KYC அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டையும் உங்களுடைய ரேஷன் கார்டு எண்ணையும் இணைச்சிருக்கணும். இல்லை அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டில் உங்களுடைய ரேஷன் அட்டை எண்ணை இணைத்து வைக்கணும். அதர் சமயம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே அட்ரஸில் தான் இருக்கீங்களா அப்படின்றதையுமே நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும். அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா KYC. இந்த ஆன்லைன் பரிவர்த்தனைகளுக்கு இது உதவியாக இருக்கும். அருகில் உள்ள ரேஷன் கடைக்கு செல்ல வேண்டும். அங்கே உள்ள POS இயந்திரம் மூலம் கைரேகை அல்லது OTP நம்பர் உதவியுடன் சரிபார்ப்பை சரி செய்யலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதற்கு ஆதார் அட்டை, ரேஷன் அட்டை, முகவரி சான்று மற்றும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அளவு புகைப்படம் ஆவணங்கள் தேவைப்படும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. அனைத்து ஆவணங்களுடன் உங்களுடைய அடையாளம் சரிபார்க்கப்படும். அதாவது உங்கள் ஆதார் கார்டில் உள்ள அட்ரஸ் ஃபோட்டோவும் உங்களுடையது தானா, உங்களுடைய ரேஷன் கார்டில் உள்ள அட்ரஸ் ஃபோட்டோவும் உங்களுடையது தானா அப்படின்றத கரெக்டாக செக் பண்ணி பார்ப்பாங்க. நீங்கள் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த KYC நீங்கள் பண்ணலை அப்படின்னா மாதம் மாதம் உங்களுக்கு 2500 கிடைக்காது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. செய்யாவிட்டால் என்ன நடக்கும், இதை நீங்கள் செய்யலை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உங்கள் ரேஷன் கார்டில் KYC சரிபார்ப்பை முடிக்காவிட்டால் அது ரேஷன் விநியோகத்தில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும். உங்கள் ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படும். பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா மற்றும்
பிற அரசு திட்டங்களின் நன்மைகளும் நிறுத்தப்படலாம். எனவே நீங்கள் உடனடியாக இந்த கேஒய்சி அப்டேட்டை முடிக்க வேண்டும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க. எதற்காக இதை பண்ணணும் அப்படின்றதையுமே அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. ரேஷன் திட்டத்தின் கீழ் பயனாளர்களின் விவரங்களை புதுப்பிக்க மத்திய அரசு விரும்புகிறது. ஏனெனில் பல சூழ்நிலைகளில் பயனாளர்களின் விவரங்கள் புதுப்பிக்கப்படுவதில்லை. புதிய குடும்ப அட்டை உறுப்பினர்கள் ரேஷன் பலனை பெற முடியாமல் போகிறது. அதற்கு பதிலாக வேறு சில உறுப்பினர்கள் பயனடைகின்றனர். அதை தடுக்கவே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதாவது உங்களுடைய ரேஷன் கார்டில் யாராவது ஒருத்தரோட பேரை நீக்கினீங்க இல்லை பேரை வந்து சேர்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கேஒய்சி அப்டேட் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பொருட்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு சிலர் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி எதுவும் தவறுகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு இந்த கேஒய்சி அப்டேட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 2500 ரூபாய் யாருக்கு கிடைக்கும்? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயினான ஒரு விஷயம். டெல்லி அரசாங்கத்தால் பெண்களுக்கு ஒரு சிறப்பு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 2500 நிதி உதவி வழங்கப்படுகிறது. அதை பெறுவதற்கு பெண்கள் தங்கள் ரேஷன் கார்டுகளை புதுப்பிக்க வேண்டியது கட்டாயமாகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ பெண்களுக்கு மத்திய அரசாங்கத்திடமிருந்து ஒரு சிறப்பு திட்டம் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அதில் பெண்களுக்கு மாதம் 2500 ரூபாய் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து விழும். டைரெக்டாக உங்களோட பேங்க்குக்கே வந்து விழுந்துடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கு உங்களுடைய ரேஷன் கார்டை புதுப்பிக்கணும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ரேஷன் கார்டு யாருக்கெல்லாம் முக்கியம் அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு 5 லட்சம் காப்பீடும் வழங்கப்படுகிறது. இது ரேஷன் கார்டு வைத்த பிறகு மட்டுமே வழங்கப்படும். இதன் நன்மைகள் மகிழா சப்திருதி யோஜனாவின் கீழ் வழங்கப்படுகிறது. எனவே இந்த உதவிகளை பெறுவதற்கு ரேஷன் கார்டு என்பது மிக மிக முக்கியமாகும் அப்படின்றத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஷன் கார்டு வந்து புதுப்பிக்காமல் இருக்கிறீங்க, பழைய அட்ரஸ் மாற்றாமல் இருக்கிறது, யாரானா உங்கள் குடும்ப உறுப்பினர்களை வந்து சேர்த்திங்க இல்லை குடும்ப உறுப்பினர்களை வந்து நீக்கினீங்க, கண்டிப்பாக அதை எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ரேஷன் கார்டை வந்து அப்டேட் பண்ணியிருக்கணும். ப்ரௌசிங் சென்டர்லேயோ இல்லை உங்கள் ரேஷன் கடைகள்லையோ போய் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கணும். அதை தான் அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. மேலும் கவர்மெண்ட் சம்மந்தமான அதாவது தமிழக அரசு சம்மந்தமான அனைத்து தகவலுக்கும் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.